எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நானா? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும் சார், நீங்க எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் போதும். நான் இறந்ததெல்லாம் போதும். இனிமே வேணாம் ப்ளீஸ். அப்படி என்னடா வந்துட்ட? இன்னும் புரியல உங்களுக்கு? நான் இந்த கிளாஸ்க்கு வந்தப்ப என்கிட்ட என்ன இருந்துச்சோ, இப்ப போறப்ப என்கிட்ட என்ன இல்லையோ அதான் நானே இருந்துட்டேன். தூக்கம், சின்ன சின்ன தூக்கத்தெல்லாம் உங்க கிளாஸ்ல நான் இழந்துட்டேன் சார். நீங்க எப்போ உங்க பையனை பெரிய ஆளாக்கலாம், அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சதெல்லாம் தான் யோசிப்பீங்க. ஆனா எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்க மாட்டீங்க. உன் விஷயத்துல எதுவா இருந்தாலும் 1000 சம் போடுவேன். ஆமா, 1000 சம் போட்டா இவன் எக்ஸாம்ல நல்லா எழுதுவானு யோசிப்பீங்களே தவிர என்னைக்காவது எனக்கு புரிஞ்சிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? முக்கியமான சமெல்லாம் கொடுத்து அதை படிக்க வைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார். ஆனா அதை படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் வராம இருக்கப்ப வேதனை எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்கிட்ட சொன்னா தானே சார் தெரியும் நான் எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்னு. எதுவானாலும் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, என்ன கூப்பிட்டு சொல்லுங்க சார், என் கண்ணை பார்த்து சொல்லுங்க சார், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க சார். இதை தானடா எப்பவும் நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க, ஆனா இருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். இந்த சம்மு நீங்க தான் நடத்துனீங்க, அது ஈஸி நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு என்னவே கன்வின்ஸ் பண்ணுவீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்காம இருக்கப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா சார்? கொஸ்டினை கிழிச்சு இருந்துட்டு எனக்கு பிடிக்காத கத்தனு போல இருக்கும் சார். லேபுக்கு அனுப்புவீங்க, நானும் டீ குடிச்சு போவேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு போயிட்டு ஆப்சன்ட் போட்டுருவீங்க சார். சிரிக்கிறாங்க சார் அங்க லேப்ல என்ன பார்த்து. டேய் சந்தோஷ் வா, ஈஸியான சம தரப்பீங்க. என் ஐடியா வச்சு நான் ஏதோ போடணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க எனக்கு சொல்லித்தர நினைச்சிட்டு ஃபார்முலா போடு, கிவன் டேட்டா போடு, சம்ம போடு, இப்படி என் கையை பிடிச்சு என் சம்ம கூட நீங்களே போட்டா அப்புறம் நான் எதுக்கு சார் போடணும்? அதை விட சாப்பிட்றப்ப கூட A+B² ஃபார்முலா சொல்லிட்டு சாப்பிடுனா தொண்டையில இறங்க மாட்டேங்குது சார். உங்களுக்கு தெரியாது சார், நீங்க சொன்ன கேள்வியும் வராம நான் படிச்ச கேள்வியும் வராம எக்ஸாம் ஹால் அப்படியே நரகம் சார், நரகம். ஒன்றும் தெரியாத கொஸ்டின் பேப்பர், அமைதியான ஹால், ஸ்ட்ரிக்டான எக்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே ஒரு நாள் தூங்கிட்டேன். அன்னையில இருந்து எல்லா எக்ஸாமும் நான் தூங்கிட்டே தான் சார் இருக்கேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியாதப்ப வர்ற எக்ஸ்டர்னலுக்கு எப்படி சார் தெரியும்?